நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததால் நடவடிக்கை எடுக்க கோரி புகார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள புதுப்பட்டியை சார்ந்த காமன் என்பவர் குடும்பத்தை ஊர் பொதுமக்கள் ஒதுக்கி வைத்துள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். தனது மகன் மாற்று சமுதாயத்தில் திருமணம் முடித்ததால் தங்கள் குடும்பத்தையே ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாகவும், கோவில் திருவிழாவிற்கு எங்களிடமிருந்து வரி எதுவும் வாங்க மறுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம் முதலமைச்சர் தனிப்பிரிவிலும் புகார் தெரிவித்ததால் அதிகாரிகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மிரட்டல் விடுப்பதாகவும், தனக்கு உயிர் பயம் ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நியூஸ் 21 செய்திகளுக்காக நிலக்கோட்டை செய்தியாளர் ரமேஷ். திண்டுக்கல் மாவட்டம் இலக்கோட்டை டவுன் என் புதுப்பட்டியை சேர்ந்த காமன் எனது நண்பர். இவருடைய மகன் மாற்று சமுதாயத்தை கல்யாணம் பண்ணதுனால இவங்க வகுப்பை சேர்ந்த எல்லா பேரும் சேர்ந்து இவங்க குடும்பத்தையே ஒதுக்கி வைக்கிறாங்க. ஒதுக்கி வைக்கிறதுனால இவங்க குடும்பமே கோயிலுக்கு சாமி கும்பிடமாக போக முடியாமல் போயிடுது. உனக்கு மட்டும்தான் வரி வாங்குவேன், உங்கள் மகனுக்கு வரி வாங்க மாட்டேன், உங்கள் மருமக கோயிலுக்கு வரக்கூடாது என இவங்க ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிறாங்க. 1900 1850 காலம் போய் இப்போ 2025 தமிழக முதல்வருடைய ஆணைப்படி எல்லோரும் ஒரு குலம், எல்லாரும் ஒரே பேர் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 2025 இந்த காமன் குடும்பத்தை என் புதுப்பட்டி மக்கள் ஒதுக்கி வைக்கிறது எனக்கு ரொம்ப தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மூலமாக வேறு விடமாக தெரியுது. ஆகையினால தமிழக முதல்வர் இதற்கு ஒரு ஒரே நடவடிக்கை எடுத்து காமன் குடும்பத்தை அந்த புதுப்பட்டி மக்களோட சேர்ந்து ஒரே சாமி கும்பிட அழைக்குமாறு தமிழக முதல்வர் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் நான்.